அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை 9/7/2025 சதுர்த்தசி திதி பின்னிரவு 1:37 வரை. அதன் பிறகு பௌர்ணமி திதி. மூலம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:50 வரை. அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். மந்த யோகம் நாளை அதிகாலை 4:50 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கடக லக்னம். லக்னத்திலேயே புதன், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவானுடன் சூரியன். இன்று என்ன செய்யலாம்? மாடு வாங்க, மந்திரம் ஜபிக்க, பணியாட்களை விடுவிக்க, தற்காப்பு கலைகள் பயில, ஆடை தானம் செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வார்த்தைகள் நம்முடையது என்பதற்காக மனதில் தோன்றுவதையெல்லாம் பேசாதீர்கள். சிலர் புரிந்து கொள்வார்கள், சிலர் பிரிந்து செல்வார்கள். ஆமாங்க, சமய சந்தர்ப்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் பேசினாதாங்க நல்லது. நாம் சொல்கிறது உண்மையாக இருக்கலாம், நல்லதாக இருக்கலாம். ஆனால் கேட்குறவங்களுடைய மனநிலை என்ன, குணநிலை என்ன, அவங்களுடைய இயல்பு நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் அவரவர்களுக்கு தகுந்தாற்போல் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்த அலைச்சல்கள், பணப்பற்றாக்குறை, குடும்பத்தில் இருந்த சின்னதாக இருந்து வந்த சச்சரவுகள், அதிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. சோர்வு களைப்பிலிருந்து விடுபடுவீங்க. சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த கடுகடுப்பு அதெல்லாம் சரியாகி இன்றைய தினம் ஒரு கலகலப்பான சூழ்நிலையை எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. உங்களுக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. செவ்வாயும் கேதுவும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக சொத்துல ஒரு பகுதியை கொடுத்துட்டு இருக்கிற கடனெல்லாம் பைசல் பண்ணிட்டு ஏதாவது சின்னதாக ஒரு தொழில் தொடங்கலாங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க. 7.5 சனி தொடங்கி இருக்கிறதுனால பெருசாக யாரையும் நம்பாமல் இருக்கிறது நல்லதுங்க. 20 வருஷமாக ரொம்ப நெருக்கம், ஆனால் ஏமாற்றிட்டாரு அப்படின்னு அப்புறம் வருத்தப்படாதீங்க. லாபஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு நல்லாயிருக்கும். கடந்த 2 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் இன்னைக்கு சரியாகி எல்லா வகையிலும் ஜெயிப்பீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு வேலை சுமை இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, எல்லாமே நல்லதாக நடக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷபராசிக்காரர்களே, நீச்சல் தெரிந்தவர்கள் கடலிலும் மூழ்கி முத்தெடுப்பார்கள். ஆனால் நீச்சல் தெரியாதவர்கள் குட்டை தண்ணீரில் கூட குழம்பி தவிப்பார்கள். இதுபோல தாங்க வாழ்க்கை. மனசில் நமக்கு உறுதியான தன்னம்பிக்கை இருந்தால் பெரிய பெரிய சிக்கல்கள்லாம் வந்தாலும் கூட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு ஜெயிச்சு காட்டலாங்க. ஆனால் மனசில் நம்பிக்கை இல்லைன்னா, நம்மளை நாம் நம்பலைன்னா சின்ன சின்னதாக சிக்கல் வந்தால் கூட செதஞ்சி போயிடுவோங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எப்போதும் மனதை வலுவாக வைத்து கொண்டு உறுதியான மனதுடன் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு எதிர்நீச்சலில் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவைப்படுதுங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி உப்பு காரத்தை கூட குறைச்சிக்கிட்டா நல்லது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாவற்றையுமே திட்டமிட்டு எதையும் செய்ய பாருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமா இருந்தாலும் சரி, முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எதுலேயுமே கையெழுத்து போடாதீங்க. அதில் நீங்கள் உறுதியாக இருக்கணுங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் குரூப்லெல்லாம் தவறான தகவல்கள் எதாவது அதை தவறி கூட ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்க பாருங்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப ரோஷத்தோடு இருந்தீங்க, கோபமாகவும் இருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்கும். எல்லா வகையிலையுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் தொட்டதெல்லாமே துலங்குங்க. ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். அவசரப்படாதீங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உதிரும் இறகுகளை நினைத்து வருந்தி கொண்டே இருந்தால் மேற்கொண்டு பறக்கவே முடியாது என்பது பறவைகள் நமக்கு சொல்லித்தரும் பாடமாகும். ஆமாங்க, போகிறவங்க போகட்டும், வர்றவங்க வரட்டும், இருக்கிறவங்க இருக்கட்டும், இப்படி நாம் நினச்சிட்டு இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்க. அது சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, சொத்து பத்தாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நமக்குன்னு எழுதப்பட்டிருந்தால் அது எங்கேயும் போகாது. சிலதெல்லாம் இழுத்து பிடிச்சா கூட நிற்காது. சிலதெல்லாம் இழுத்து பிடிக்காமலேயே தானாக நிற்குங்க. இதையெல்லாம் அறிந்து வைத்து கொண்டு எல்லாம் நன்மைக்கே என்ற ஒரு ஆறுதலுடன் எல்லாவற்றையும் எதிர்கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே துலங்கும். எதிர்பார்த்தது நடக்குங்க. ராசிக்குள்ளார சூரியன் இருக்கிறதுனால சில நேரங்களில் கொஞ்சம் சிடுன்னு பேசுவீங்க. கொஞ்சம் கோபமும் வரதாங்க செய்யும். எத்தனை முறை தான் இவங்களுக்கெல்லாம் சொல்கிறது, எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே. எனக்கெல்லாம் யார் உதவிகரமாக இருந்தால் நானே விழுந்து எழுந்து வரலையா? அப்படியா நான் இருக்க சொல்கிறேன்? எல்லாம் நம்ம செய்து கொடுக்குறோம், அதை சரியாக பயன்படுத்திட்டு முன்னுக்கு வர வேண்டாமா அப்படின்னு பிள்ளைகளை நினைத்து சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொள்வீங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே குரு பகவான் உட்கார்ந்து ஜென்ம குருவாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. இரவு நேர உணவு மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்ருங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்படியே கொஞ்சம் நடந்தீங்கன்னா நல்லது காலையில். ஏன்னா வெளிக்காற்று வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. செவ்வாய் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா வகையிலும் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துட்டுருக்காரு. வீடு மனை சொத்து வாங்கிறது விற்கிறது ஏஜென்சி கமிஷன் வகைகளால் உங்களுக்கு லாபம் வருங்க. அதே மாதிரி உங்களுடைய ரசனைக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பங்குதாரர்களை பகச்சிக்காதீங்க. உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக
இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்திக்கிறது நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு, சுப செய்திகளும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, தெரிந்ததை பகிர்ந்து கொள், தெரியாததை அறிந்து கொள். ஆமாங்க, இதுதாங்க உங்களுடைய தத்துவம். சிலர்லாம் தெரியாததை கூட தெரிஞ்ச மாதிரி காட்டிப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. தெரியாததை தெரியாது, எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி மனம் திறந்து சில விஷயங்களை எல்லாம் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நல்ல விஷயம் யார் சொன்னாலும் அதை முழுமனதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய மனசுக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த ராசிநாதன் குரு பகவானுடைய பார்வையில் உட்கார்ந்துருக்கிறாரு. கஜகேசரி யோகமும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு அதிகரிக்கும், விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. அதிகார பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஆறுதலாகவும் உதவிகரமாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி புது வேலையாட்களும் நல்ல விதத்தில் அமைவாங்க. பங்குதாரர்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்திலையும் இன்னைக்கு மரியாதை கூடும். பெரிய சவாலான விஷயங்களை கூட சர்வசாதாரணமாக நீங்கள் முடித்து காட்டுவீங்க. செல்வாக்கு இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பொதுவாகவே கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. விவாதங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய பிரச்சனைகள்லாம் ஒன்றா தீர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத சில விஷயங்கள் இன்றைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தொடக்கம் அவமானமாக இருக்கலாம், ஆனால் முடிவு அடையாளமாக இருக்க வேண்டும். ஆமாங்க, நாம் ஏதாவது ஒன்று செய்ய போனோம்னா சிலர்லாம் மட்டம் தட்டி பேசுவாங்க. உன்னால் இதெல்லாம் முடியுமா, எதுக்கு இதெல்லாம் ரிஸ்க் எடுக்கிற, இதுக்கெல்லாம் திறமை வேணும், அது உங்ககிட்ட இருக்கான்னு தெரியல, இதுக்கெல்லாம் பணம் வேணும், அந்தளவுக்கு நீ வசதியும் கிடையாது, இதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு, விரலுக்கு ஏற்ற வீக்கன்னு சொல்லுவாங்க, உன்னால் எது முடியுமோ அதை மட்டும் செய்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சிலதெல்லாம் உங்களை உயர்வாக பேசாமல் மட்டம் தட்டி பேசினாலும் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாமல் தொடங்குவதை நிறுத்தாமல் தொடர்ந்து போராடி மிகப்பெரிய வெற்றியை அடைந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எங்கே போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புகழ் கௌரவம் ஒரு படி உசந்து கொண்டே போகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாருங்க. வீடுமனை சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் பேசலாம். அதெல்லாம் சுமூகமாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனாலும் அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கிறதுனால
கூடவே கூடிட்டு இருக்கிறவங்க குழி பறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் நெருக்கமானவங்க தானேன்னு சொல்லி நம்பி எல்லாருக்கிட்டேயுமே எல்லா விஷயத்தையும் சொல்லி கொண்டு இருக்க வேண்டாங்க. அந்த வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ராகுவும் கேதுவும் சுமாரான இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார பிரிவு வராமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன வேலை சுமை இருந்தாலும் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. பெரிய பெரிய சிக்கல்கள்லேருந்து இன்றைக்கி நீங்கள் வெளியில் வருவீங்க. பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வேலை சுமை இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, எந்த உறவுகளும் தூறலாய் இருக்கும் வரையே ரசனைக்குரியதாக இருக்கும், நன்மையாக இருக்கும். அதுவே அடைமழையாக பிடித்து கொண்டால் அவஸ்தையாகிவிடும். ஆமாங்க, அதனால தாங்க நெருக்கமானவங்களாக இருந்தாலும் உருக்கமானவங்களாக இருந்தாலும் நீங்கள் சின்னதாக ஒரு இடைவெளியை பின்பற்றுவீங்க. அந்த இடைவெளி லட்சுமண கோட்டை தாண்டி எதையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க. வரம்பு மீறி எந்த வார்த்தைகளையும் உதிர்க்க மாட்டீங்க. அதனால தாங்க நெடுங்காலமாக உங்களிடம் நட்பு பாராட்டுபவர்களெல்லாம் இருக்கிறாங்க. எங்கும் எப்பொழுதும் அடைமழையாய் பொழிந்து அவஸ்தையை தராமல் தூறலாக இருந்து தூரமாக நின்று எல்லோரையும் ரசிப்பவர்கள், உதவுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஒரு பக்கம் மனசுக்குள்ளார தைரியம் இருந்துக்கிட்டே இருக்கும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நமக்கு திறமை இருக்குது, நம்மக்கிட்ட உண்மை இருக்குது, உழைச்சிட்டு நாம் இருக்கிறோம், அதனால் நம்ம எப்படியும் முன்னுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. விஐபிகளும் இன்னைக்கு உதவுவாங்க. பிரபலங்களும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஆதரவாக இருப்பாங்க. ஆனால் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற குரு பகவான் உங்களுக்கு ஒரு மனக்கலக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. அகலக்கால் வச்சுட்டோமோ, அவசரப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு மனோபீதியை அவர் கொடுத்துக்கிட்டே தாங்க இருப்பார். அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. 6ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால உதவுறேன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் ஒதுங்கி நின்னாலும் ஒதுங்கி நின்ன ஒரு சிலர் உதவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வேற்றுமொழிக்காரங்க, வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாக சிலதெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. சகோதர வகையில் தொடர்ந்து சிக்கல்கள், செலவுகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நல்லது நடக்குங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ரொம்ப நிதானமாக இருக்கணும். செலவுகளையும் கட்டுப்படுத்தி சிக்கனமாக இருங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உன்னை மதிப்பவர்களிடம் நீ தாழ்ந்து பேசு, உன்னை மிதிப்பவர்களிடம் நீ வாழ்ந்து பேசு. அப்படின்னா எப்பொழுதுமே உங்களை யார் மதித்தாலும் அவங்கள நீங்கள் எப்பயுமே மனசில் வச்சு கொண்டாடுவீங்க. ஆனால் உங்களை யாராவது மட்டம் தட்டி மிதிக்கிறாங்கன்னா அவங்க முன்னால் நீங்கள் வாழ்ந்து காட்டி பேச வைப்பீங்க. நம்மளை எதுக்கும் லாய்க்கில்லைன்னு சொன்னாங்கள்ல, அவங்க முன்னால் நாம் ஜெயிச்சு காட்டணும், அவங்க முன்னால் நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சாதித்த பிறகு அவர்களை சந்திக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள்
உங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். தைரியமான முடிவுகளும் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. மகளுக்கு நல்ல வரன் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி மகனுக்கும் நல்ல மணமகள் அமையிறது, நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறது, அதெல்லாமே சிறப்பாக அமையுங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. குலதெய்வ கோவிலுக்கும் போய் வந்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பிரபல யோகாதிபதி சனி பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. வரவேண்டிய தொகையும் இன்னைக்கு கைக்கு வந்து சேருங்க. புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கிறது, நிறுவனம் ஆரம்பிக்கிறது, அல்லது ஃபேக்ட்ரி கம்பெனி ஏதாவது தொடங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு பரபரப்பாக நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் இருக்குது. புது வாடிக்கையாளர்கள்லாம் இன்னைக்கு தேடி வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகளும் உங்களுடைய கடின உழைப்பை அங்கீகரித்து பாராட்டுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சீக்கிரமாகவே இன்றைக்கி வெற்றி உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே வெற்றி அடையுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கை குறுகிய காலம்தான். அதில் சிரித்து வாழ கற்றுக்கொள். பிறர் சிரிப்பை கெடுத்து வாழ கற்றுக்கொள்ளாதே. ஆமாங்க, நீங்கள் என்றைக்குமே அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத சொல்லி தருவீங்க. நிரந்தரமான முன்னேற்றத்தை மற்றவங்களுக்கு தேடி தருவீங்க. குறுக்கு வழியில் போய் வீணாகிறத நீங்கள் எப்பொழுதுமே விரும்ப மாட்டீங்க. மற்றவங்களுக்கும் அதை நீங்கள் சொல்லித்தர மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் நேர்மையாக இருந்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் மற்றவருடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக ஒளியாக இருந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே ரொம்ப அலைச்சல், ஏமாற்றங்கள், எங்கே போனாலும் கொஞ்சம் கோபதாபங்கள், எதை எடுத்தாலும் தடங்கல்களாக இருந்தது. இன்னைக்கு மாறுதுங்க. இன்னைக்கு சந்தோஷம் அதிகமாகும். மனசுக்குள்ளார இருந்து வந்த அந்த கடுகடுப்பு அதெல்லாமே சரியாகுங்க. அதே மாதிரி தள்ளி தள்ளி போன வேலைகள்லாம் இன்னைக்கு சீக்கிரமாக முடியும். இன்றைக்கு தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சிடுசிடுப்பெல்லாம் மாறி இன்னைக்கு 2 பேரும் சிரித்த முகத்தோடு இருப்பீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகை கூட இன்னைக்கு கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சூரியனும் குரு பகவானும் 8ல் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டு. வெளிமாநிலம் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் கூட இன்னைக்கு உங்கள்கிட்ட விரும்பி பேசுவாங்க. சில முக்கியமான முடிவுகளும் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல. கடந்த 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீரும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் அதிகமாகும். புதுசாக வேலையாட்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. நல்லவங்களும் இன்றைக்கி வேலைக்கு வந்து சேருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்களிலிருந்து விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பொதுவாகவே விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக வேலை சுமை இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, செடிகள் வருந்துவதில்லை, பூக்கள் உதிர்வதை பார்த்து மறுநாள் பூக்கும் என்ற நம்பிக்கையில். ஆமாங்க, ஏதாவது கையை விட்டு போகுதுன்னா சரி, அது நம்மோடது இல்லை, கை கழுவிடலாம் அப்படின்னு துணிச்சலாக நீங்கள் இருப்பீங்க. மறுபடியும் நமக்கு ஏதாவது கிடைக்கும், மறுபடியும் நமக்கு நல்ல வாய்ப்பு வருங்கிற நம்பிக்கையோடு இழந்ததை நினைத்து வீணாக கன்னத்தில் கை வைத்து கொண்டிருக்காமல், நம்மக்கிட்ட திறமை இருக்குது, சாமர்த்தியம் இருக்குது, எல்லாம் இருக்குது, அதனால் இதை விட பெருசாக கடவுள் நமக்கு தருவாருங்கிற நம்பிக்கையோடு எங்கும் எப்போதும் விடாமுயற்சியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. மூலம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். விவாதங்கள்லாம் வேண்டாங்க. அதே மாதிரி சாப்பாட்டில் உப்பு காரத்தை குறைங்க. நான் செய்து தரேன், இதை முடிக்கிறேன்னு யாருக்கும் வாக்குறுதி எதுவும் தர வேண்டாம். அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் போட்டிகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனால் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. வியாபாரத்திலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையாட்களுக்கு முன்கூட்டியே முன்பணம் அதிகமாக தர வேண்டாம். புது வேலையாட்களை வேலைக்கு எடுக்கிறீங்கன்னா ஏற்கனவே அவங்க எங்கே வேலை பார்த்தாங்கன்னு பார்த்துடுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள்லாம் இருந்துன்னு இருக்கும். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிறது நல்லதுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. ஆனாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, அவரவர் வாழ்க்கையை சீரமைக்கும் அற்புத சிற்பி அவரவரது எண்ணங்களே. ஆமாங்க, மனசு நல்லா இருக்கணுங்க. மனசில் நல்லதை நினைக்கணுங்க. மனமது சுத்தமானால் மந்திரம் தேவையில்லைங்கிறது சித்தர் வாக்கு. அதனால தாங்க நம்மை நாமே செதுக்கிக் கொள்ள, நம்மை நாமே சீரமைத்து கொள்ள, நம்மை நாமே வழித்துணையாக்கி கொள்ள எல்லா வகையிலும் வழிவகை செய்வது நம்முடைய நல்ல எண்ணங்கள் தாங்க. எங்கும் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களுடன் நல்லவற்றையே சொல்லி நல்லவர்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க, செலவு தாங்க வழக்கமாக ஓடிண்டே இருக்குது. இப்படியே வாழ்க்கை போயிடுமோன்னு ஒரு சின்னதாக ஒரு பயம் வேறு இருக்குது. பிள்ளைங்கள்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அவங்களுடைய சின்ன சின்ன தேவைகளை கூட நம்மால் பூர்த்தி செய்ய முடியலை. இதெல்லாம் இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி சரியாக வரும்னு ஏகப்பட்ட சில எதிர்மறை எண்ணங்கள் சில நேரங்களில் தோணுங்க. இதுவும் கடந்து போகுங்கிற நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் நீங்கள் கடந்து வந்துக்கிட்டு தாங்க இருக்கீங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து தான் உங்களை ரொம்ப பாடாப்படுத்தின்னு இருக்காரு. எல்லாம் நூலிழையில் தள்ளி தள்ளி போகுது. ஹோப் கொடுத்து கெடுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதான் நம்பிக்கை கொடுத்து நடந்துருங்கிற நம்பிக்கை கொடுத்து கடைசி நேரத்தில் நடக்காமல் போகுது. குலதெய்வ கோவிலுக்கு கூட நீங்கள் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி நடைப்பயணம், அதாவது கிரிவலம் வர்றதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கிரிவலம் வர்றது ரொம்ப உங்களுக்கு யோகத்தை எல்லாமே அள்ளி கொடுக்குங்க.
சுக்கிரன் பிரபல யோகாதிபதி பலமாக வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, பூர்வ புண்ணியத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தடைகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் கூட ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் எல்லாருமே உங்கள் மேலே சின்ன சின்னதாக வந்து வெறுப்பாக தான் இருக்காங்க. இத்தனைக்கும் எல்லாருக்குமே நீங்கள் நல்லது தான் செய்திருக்கீங்க. என்னன்னே தெரிய மாட்டேங்குது, ஏன் இப்படி நம்மளை பார்த்தாலே கொஞ்சம் ஒதுங்கி போகிறாங்கன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால சூழ்ச்சிகளை தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, முதல் இலை உதிர்ந்தபோது வலியால் துடித்த மரம் அடுத்தடுத்து இலைகள் உதிர்ந்தவுடன் சுதாரித்து கொண்டது. இப்போது கிளைகளே உடைந்து விழுந்தாலும் கூட வலிப்பதில்லை. அந்த மரத்திற்கு பழகி போனது. ஆமாங்க, இன்றைய நிலைமை உங்களுக்கு அப்படி தாங்க இருக்குது. எவ்வளவோ கஷ்டங்கள், எத்தனையோ நஷ்டங்கள், அடுத்தடுத்து செலவுகள், தாங்க முடியாத துயரங்கள், இதெல்லாத்தையும் நீங்கள் தாண்டிக்கிட்டே இருக்கீங்க. எல்லாவற்றையும் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கீங்க. பார்த்துக்கலாம், இன்னும் எவ்வளோதான் இருக்குன்னு பார்த்துக்கலாம், அதுவா நாமான்னு பார்த்துக்கலான்னு எங்கும் எப்பொழுதும் தைரியத்துடன் வைராக்கியத்துடன் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கையில் கிடைக்குங்க. குரு பகவானுடைய அனுகிரகம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கூடிக்கிட்டே இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கொடுத்த வாக்கை இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. எல்லார் மனசிலையும் இன்னைக்கு நீங்கள் இடம் பிடிப்பீங்க. ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால கால்வலி, காது வலி, கழுத்து வலின்னு ஏதாவது ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குது. காது வலி, கழுத்து வலி இல்லைன்னா கூட மனசு வலிக்க ஆரம்பிக்குது. இப்படியே போட்டு பாடாப்படுத்துதுன்னு சில நேரங்களில் ஏக்கமாகவும் ஏங்கி கொண்டிருப்பீங்க. குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போய் வர்றது நல்லதுங்க. அதே மாதிரி பெருமாள் கோவிலுக்கு முடிந்தால் திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜல பெருமாளையும் ஒரு முறை நீங்கள் தரிசனம் செய்துட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குது. வேற்றுமொழி வாடிக்கையாளர்களால் இன்னைக்கு ஆதாயம் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் உங்களை நம்பி சில முக்கியமான பொறுப்புகளையும் ஒப்படைப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த பனிப்போர் அதெல்லாம் சரியாகும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துளங்கி நிற்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, காலம் மாற மாற உருவம் மட்டுமே மாறும். ஆனால் உணர்வுகளும் உள்ளங்களும் என்றைக்குமே மாறாமல் அப்படியே இருக்கும். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. வயசு ஏறினாலும் கூட உங்களுடைய அந்த பாச பிணைப்பு இருக்கு இல்லைங்களா, நீங்கள் ஒருத்தவங்க மேலே வச்சுருக்கிற அன்பு இருக்கு இல்லைங்களா, நீங்கள் அடுத்தவங்க மேலே காட்டுற அக்கறை இருக்குது இல்லைங்களா, அது என்றைக்குமே மாறாதுங்க. ஆரம்பத்தில் வச்ச அன்பு அது அப்படியே தான் இருக்குது. அதில் எந்த விதமான ஒரு பாதிப்பும் கிடையாதுன்னு எங்கும் எப்பொழுதும் ஒரே மாதிரியான நினைவுகளுடனும் அன்பு பாசத்துடனும் வாழ்ந்து காட்டி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 5ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய சந்திரன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு திருமணம் கூடி வரவும் வாய்ப்பு இருக்குது.
சொத்து பத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் சுமூகமாக பேசி தீர்த்துக்கலாங்க. செவ்வாயும் கேதுவும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ரொம்ப வருஷமாக நடந்துட்டுருக்கிற கோர்ட்டு கேஸில் நல்ல தீர்ப்பு எல்லாமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. அதே மாதிரி 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். சின்ன சின்ன உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, தியான பயிற்சி இதெல்லாம் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு அவசியம் தேவைப்படுதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. புது வாடிக்கையாளர்கள் எல்லாருமே வருவாங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறதுக்கு ஆரம்பிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபமும் வந்து சேருங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களும் இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.